4.2ல கொஸ்டின் நம்பர் 15 1 1 2 3 3 மற்றும் 4 என்ற இலக்கங்கள் தனித்தனியாக ஒரு அட்டையில் எழுதப்பட்டுள்ளன. ஒரு 6 இலக்க எண்ணை அமைக்க இந்த 6 அட்டைகளையும் வரிசைப்படுத்தும் போது இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர்லேருந்து 6 இலக்க எண்ணை அமைக்கணும். அதை வரிசைப்படுத்தும் போது கீழே கண்டிஷன் கேட்டிருக்காங்க. எத்தனை வெவ்வேறான 6 இலக்க எண்களை உருவாக்க முடியும்? இது மாதிரி எத்தனை 6 இலக்க எண்களை நம்மளால் உருவாக்க முடியும்? கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, இவற்றில் எத்தனை 6 இலக்க எண்கள் இரட்டைப்படை எண்? இதில் எத்தனை 6 இலக்க எண்கள் இரட்டைப்படை எண்ணாக இருக்கும்? கொஸ்டின் நம்பர் 3, இவற்றில் எத்தனை 6 இலக்க எண்கள் 4ஆல் வகுப்படும்? மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தோன்னா அந்த 6 நம்பர் அப்படியே எழுதிக்கிறோம். 1 1 2 3 3 4 கொடுக்கப்பட்ட 6 நம்பர்ஸ். அப்போ ஒரு நம்பர் தான் ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். அப்போ 6 இலக்க எண்கள் அப்படியே வந்துடும். அப்போ மொத்தம் எத்தனை வழி இருக்கும்? 6. இந்த இடத்துல 6ல் எந்த நம்பர் வேணுமோ போடலாம். அப்படியே ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சிட்டே வரும். அப்போ 6 ஃபேக்டோரியல். 1 2 தடவை வந்திருக்குது, 3 2 தடவை வந்திருக்குனால அப்போ டிவைடர் பை 2 ஃபேக்டர் 2 ஃபேக்டர்னு எழுதலாம். அப்போ 6 வெவ்வேறு எண்களை உருவாக்கலாம். எத்தனை வரிசையில்? 6 ஃபேக்டோரியல் டிவைடர் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். அப்போ நம்ம இதை சுருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 6 ஃபேக்டோரியல் 720, 2 ஃபேக்டோரியங்கிறது 2, 2 ஃபேக்டோரியல் 2 4 ஆயிடுது. அப்போ சுருக்கிட்டேன்னா உனக்கு 180 எண்கள் உருவாக்கலாம். 6 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்கலாம்? 180 எண்கள் உருவாக்கலாம். அடுத்தது, இவற்றில் எத்தனை இரட்டைப்படை எண் கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின். இரட்டைப்படை எண்ணுன்னா கடைசியாக வர்ற 2 டிஜிட் பார்க்கலாம். இரட்டைப்படை எண் இங்கே 2 4ங்கிறது 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 4 தான் நமக்கு கடைசியாக வர முடியும். இந்த லாஸ்ட் 2 இடத்துல என்ன வர முடியும்? 1 2 4. 4 வந்தாலும் இரட்டைப்படை எண்ணு தான், 2 வந்தாலும் இரட்டைப்படை எண்ணு தான். சரியா? அப்போ இந்த லாஸ்ட் நம்பரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் ஒரு நம்பர் நமக்கு 2 வரலாம், இல்லைனா 4 வரலாம். அந்த 2ல் ஏதாச்சும் 1 வரலாம். இப்போ நம்ம எழுதும் போது பார்த்தோன்னா முதல்ல 1 1 3 3 போட்டாச்சு. இந்த 2 4 மட்டும் நான் இடம் மாற்றினாவே நம்ம போதுமான. இது எந்த நம்பர் இடம் மாற்றினாலும் அதே தவிர லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸட் பண்ண போகிறோம். அந்த லாஸ்ட் ஒரு நம்பரை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். லாஸ்ட் ஒரு நம்பர் 2 வரலாம், இல்லைனா 4 வரலாம். வந்தால் 2ஆல் இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. 2ஆல் வகுப்பட்டாவே இரட்டைப்படை எண். இப்போ நம்ம அந்த ஒரு லாஸ்ட் ஒரு நம்பருங்கிறது 2ஆ 4ஆ அப்படிங்கிறது வரும்போது ஏதாச்சும் ஒரு போட்டுக்கிட்டப்போ 1 2ன்னு இந்த இடத்துல 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் மீதி 5 நம்பர் தான் இருக்கும். அப்போ 5 ஃபேக்டோரியல் டிவைடர் பை 2 ஃபேக்டரியில் 2 ஃபேக்டர் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி 2 போட்டாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட் இடத்துல என்ன பண்ணிடலாம்? 1 ஃபேக்டரிங்கிறது லாஸ்ட் நம்பர், 5ங்கிறது மீதி உள்ள 5 நம்பர், 5 ஃபேக்டர் டிவைடர் பை 2 ஃபேக்டர் 2 ஃபேக்டர். அப்போ மொத்தமாக சொல்லும் போது 2 தடவை வரனால அப்போ 2 தடவை இதை சுருக்குனேன்னா உனக்கு 30,000. அப்போ தேவையான இரட்டைப்படை எண்கள் 2 × 30 = 60. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, 4ஆல் வகுப்படும் எண்ணுன்னு கேட்டுருக்காங்க. 4ஆல் வகுப்படும் எண்ணுன்னா கடைசி 2 ஈரிலக்க எண்களை பார்க்கணும். ஏன்னா 4ஆல் வகுப்புனா கடைசி ஈரிலக்க எண்கள் பார்த்தோன்னா நம்ம கடைசியில் பார்த்தோன்னா 24ன்னு இருக்கலாம். 24 4ஆல் வகுப்படும். அப்போ கடைசி 2 இலக்க எண் 24 போக மீதி உள்ளது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியில் 24ன்னு போட்டோன்னா மீதி உள்ளது 4 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 4 ஃபேக்டர் 2 டிவைடட் பை 2 ஃபேக்டர்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு என்னென்ன ஆன்சர்? 4 ஃபேக்டர் டிவைடட் பை 2 ஃபேக்டரியல் 2 ஃபேக்டரியல் = 6ன்னு கிடைக்குது. சுருக்குனேன்னா 6 வழிகள். ஒருவேளை 24 வராமல் வேறு நம்பர்ஸ் இருக்குது. கடைசி 2 இலக்கங்கள் 12ன்னு வருது. ஏன்னா 12 4ஆல் வகுப்படும். அப்போ கடைசி 12ன்னு வந்துச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அதே 4 ஃபேக்டோரியல். ஆனால் ஒரே ஒரு தடவை தான் 3 மட்டும் தான் 2 தடவை வந்திருக்குது, மீதியில் 4ல். அப்போ 4 ஃபேக்டர் டிவைடர் பை 2 ஃபேக்டர் = 12 வழிகள். ஒருவேளை இந்த 12 வராமல் 32ன்னு வருது. 32ங்கிறது 4ஆல் வகுப்படும். கடைசி 2 இலக்கத்தை தான் சொல்ல முடியும். அப்போ கடைசியில் பார்த்தோன்னா 32ன்னு போட்டேன்னா மறுபடியும் 4 ஃபேக்டர் டிவைடர் பை 1 2 தடவை வந்தோன்னா 2 ஃபேக்டரியல். 4 ஃபேக்டர் டிவைடர் பை 2 ஃபேக்டர் = 12 ஃபேக்டர். இதை தவிர வேறு ஏதாச்சும் நமக்கு 4ஆல் வகுப்படுமான்னு பார்த்தா வகுப்படாது. ஏன்னா 24 வந்துருச்சு, 12 வந்துச்சு, 32 வந்துருச்சு. 14ன்னு போட்டால் வராது, 21 வராது, 44 ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதனால் அதுவும் வராது. 34ங்கிறது 4ஆல் வகுப்படாது. அப்போ இதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ தேவையான வழி எண்கள்னு பார்த்தோன்னா இந்த 3 என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். 6 12 12 கூட்டிக்கிறோம். 6 12 12 = 30 எண்களை உருவாக்கலாம்.